ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து பரபரப்பா போற ஒரு படத்த பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா, உங்களுக்கான படம் தான் பேபிகள். கேரளால இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்து 3 நாளே ஆன ஒரு கைக்குழந்தை காணாம போயிடுது. படுதா போட்டுட்டு ஒரு உருவம் ஒரு பையில அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வெளிய எடுத்துட்டு போறத சிசிடிவில போலீஸ் பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லயே வேலை செய்ற நிவின் பாலி ஒருத்தர் தான் அந்த உருவத்த பார்த்திருக்காரு. நானும் உங்க கூட வந்து அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட போறாரு அவரு. ரோட்ல கடைகள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி வச்சு அந்த உருவம் ஒரு பார்க்குக்குள்ள போறத பார்க்குறாங்க. குழந்தைய தேடி வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மூலைக்கு ஓட, நிவின் பாலி ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கை குழந்தையோட உட்காந்துக்கத பார்க்குறார். வேகமா போய் அந்த பொண்ணுகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து, குழந்தை கடத்திடுச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. கையில குழந்தையோட ஜீப்ல இருந்து கீழ இறங்குறார் நிவின் பாலி. எல்லாரும் உற்சாகமா கைத்தட்ட, அவர் குழந்தைய எடுத்துக்கிட்டு உள்ள போறார். கேரளா முழுக்க இந்த விஷயம் வைரலா பரவுது. உள்ள போய் பார்க்கும்போது, அது தொலைஞ்சு போன குழந்தை இல்ல அப்படிங்கிறது தெரியுது. நிவின் பாலியால தான் அந்த குழந்தைய கடத்திட்டு போனவங்கள ட்ராக்க விட்டுட்டோம் அப்படின்னு போலீஸ் நினைக்குது. அவர திட்டிட்டு குழந்தைய தேடி அவங்க போறாங்க. தன்னால தான் உண்மையான குழந்தைய கண்டுபிடிக்க முடியாம போச்சு அப்படின்னு மனசுடைஞ்சு போன நிவின் பாலி, எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆச்சு? அத யார் கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப எமோஷனலான ஒரு கதையா இருந்தாலும், ரொம்ப பரபரப்பா இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருக்கு. நிவின் பாலி சிம்பிள் அட் த சேம் டைம் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ இந்த படத்துக்காக குடுத்திருக்காரு. இந்த படத்துல இருக்கக்கூடிய மத்த 2 முக்கியமான கேரக்டர் லிஜோமோல் ஜோஸும், சந்தீப் பிரதாப்பும். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. படத்துல எந்த பாட்டும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா போற ஸ்கிரீன் பிளேக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஒரு குழந்தைய காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி எல்லா போலீஸையும் ஒரு சாதாரண மனுஷனையும் உந்துது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பர்பா இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும், இதையெல்லாம் மீறி குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. குற்றங்கள் எல்லாம் நடக்காம முன்னாடியே எப்படி தடுக்கிறது அப்படின்னு தான் நாம் யோசிக்கணும். அதுதான் வளர்ந்த ஒரு நாகரீகமான சமூகத்துக்கான அடையாளம்.